வணக்கம். பல்லவனேஷ் பந்து சங்கர் பேசுகிறேன். அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடக்கும் வர்த்தக போர் நமக்கு எல்லாம் தெரியும். அது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா வளர்ந்து இப்போ ஒரு உச்சக்கட்ட மோதல நிற்குது. இப்போ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சீனாவிலிருந்து இனிமேல் அமெரிக்காவில் ஒரு பொருளை நீங்கள் இறக்குமதி செய்ய வேண்டும் என்றால் 245% கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடி அறிவிச்சிட்டார். அதாவது சீனாவில் இருக்கும் ஒரு அமெரிக்க இம்போர்ட்டர் சைனா பொருள் அங்கே இம்போர்ட் பண்ணார்னா 245% வந்து அவர் இம்போர்ட் டியூட்டி பே பண்ணாங்க. இதுக்கப்புறம் அந்த பொருளை கிளியர் பண்ணி அமெரிக்க சந்தையில் கொண்டு போய் அவர் வித்தார்னா அதை யார் வாங்குவாங்க? ஒரு அமெரிக்க குடிமகன் இதுவரைக்கும் பயன்படுத்தி வந்த ஒரு பொருளை 245% வரியை பே பண்ணி கிட்டத்தட்ட 300 மடங்குக்கு அவன் பணத்தை கொடுத்து அந்த பொருளை வாங்கி அவன் பயன்படுத்துவானா? கண்டிப்பாக அந்த பொருளை வாங்கறத தவிர்ப்பான். அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் இந்த வரி விதிப்பின் நோக்கமே சீன பொருட்கள் எதுவுமே உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறது தான். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு சீனா மேல அப்படி என்ன கோபம்? சீனாவை மட்டும் அவர் ஏன் டார்கெட் பண்றாரு? இத்தனைக்கும் அமெரிக்காவுக்கு தேவையான பல ரா மெட்டீரியலை சப்ளை பண்றதே சீனா தான். சீனாவோட ஒத்து போகாம எதுக்காக இந்த ஈகோ யுத்தம் தெரியுங்களா? சமீபத்தில் இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னு கொண்டு வந்தார்ல, பரஸ்பர வரி விதிப்புன்னு கொண்டு வந்து 70க்கும் மேற்பட்ட நாடுகள் மேல இம்போர்ட் டியூட்டி விதிச்சார் இல்லையா? அப்போ எல்லா நாடுகளுமே அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைக்கு தயாரானாங்க. தயவு செஞ்சு இம்போர்ட் டியூட்டி குறைங்க, எங்க பொருளை உங்க நாட்டுக்குள்ள விற்க முடியாது, எங்க நாட்டுக்குள்ள டாலர் வராது, நீங்க இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எல்லாருமே சரணடைஞ்சிட்டாங்க, சீனாவை தவிர. சீனா தில்லா நின்னா அமெரிக்காவை வந்து பார்த்து சொன்னா, நீ வந்து என் மேல வரி விதிக்கிறியா, நானும் உன் மேல வரி போடுறேன்னு சொல்லி போட்டான். என்ன காரணம் தெரியுங்களா? அதாவது அமெரிக்கா கிட்ட டெக்னாலஜி மட்டும்தான் இருக்குது. ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, சாட் ஜிபிடி, இதோ நாம பேசிட்டு இருக்கோம் இந்த யூடியூப், இதெல்லாம் அமெரிக்காவோடது. ஆனால் ரா மெட்டீரியல்ஸ் அப்புறம் கம்ப்யூட்டர் கேட்ஜெட்ஸ் எல்லாமே சீனாவோடதுங்க. அதாவது அமெரிக்கா ஐஃபோன் நமக்கு எல்லாம் தெரியும் சீனாவில் தான் தயாராகுது. அப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற லேப்டாப்பு, கம்ப்யூட்டர்ஸு, செல்ஃபோனு, எல்லா மின்னணு சாதனங்களும் சீனாவிலிருந்து தான் உற்பத்தியாகி அமெரிக்கா சந்தைக்குள்ளே போகுது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் வந்து லேபர் காஸ்ட் அதிகம். அதாவது ஒரு தொழிலாளியை வச்சு நீங்கள் வேலை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் பல மடங்கு டாலர்ஸில் பே பண்ணணும். சீனாவில், இந்தியாவில் அப்படி கிடையாது. குறைந்த சம்பளத்துக்கு வேலையாட்கள் வருவாங்க. அமெரிக்காவில் அது சாத்தியம் இல்லை. அமெரிக்காவில் இருக்கும் செமி கண்டக்டர்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள், அமெரிக்க நாசா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், அப்புறம் நம்ம எலன் மாஸ்கோட டெஸ்லா நிறுவனம், அமெரிக்க இராணுவம், இதுக்கு எல்லாமே வந்து ரா மெட்டீரியல் சீனாவில் இருந்தாங்க சப்ளை ஆகுது. அமெரிக்க இராணுவத்துக்கு சில உபகரணங்கள் தேவை, சில உதிரி பாகங்கள் தேவை அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து டெண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. அமெரிக்காவில் இருக்கும் கான்ட்ராக்டர்கள் அந்த டெண்டர் எடுத்தாங்கன்னா அந்த பொருட்களை சைனாவிலிருந்து தான் இம்போர்ட் பண்ணி சப்ளை பண்ணுவாங்க. குறிப்பாக ஆன்டிமனி, ஜெர்மானியம், இது மாதிரியான தனிமங்கள் வந்து நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு தேவைங்க. இதுவும் சைனாவிலிருந்து தான் சப்ளை ஆகுது. இதெல்லாம் வந்து ஜின்பிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டார். இனிமேல் வந்து அமெரிக்காவில் இந்த தொழில்நுட்பத்தெல்லாம் கொடுக்கக்கூடாது, இந்த ரா மெட்டீரியல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ரா மெட்டீரியல்லாம் என்ன ஆகும்? டெஸ்லா இருக்கு இல்லைங்களா, டெஸ்லா மின்சார காருக்கு தேவையான எல்லா ரா மெட்டீரியலும் சைனாவிலிருந்து தான் போகுது. இதனால என்ன ஆகும்னா, அமெரிக்க ராணுவத்துக்கு ரா மெட்டீரியல் கிடைக்கல அப்படின்னா டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியாது, கொஞ்சம் பலவீனமாகும். நாசாவும் அடுத்த ரேஞ்சுக்கு போக முடியாது, கொஞ்சம் பலவீனமாகும். இப்போ டெஸ்லாவுக்கு வந்து ரா மெட்டீரியல் கிடைக்கலாம், எங்கே போவான்? வேற நாட்டுக்கு போனாலும் இப்போ கொடுக்குற வேலைக்கு கொடுக்க முடியாது. ஐஃபோன் கூட என்ன தெரியுமா பண்ணாங்க? கிட்டத்தட்ட ஒரு 6 விமானங்கள்ல இது வரைக்கும் உற்பத்தி பண்ண எல்லா ஐஃபோனையும் இவர் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அனௌன்ஸ் பண்ண உடனே எடுத்துன்னு போயிட்டாங்க அமெரிக்காவுக்கு. ஐஃபோன் கம்பெனிக்காரங்க கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தாலும் இதுக்கப்புறம் சைனாவில இருந்து ஐஃபோனை கொண்டு போய் அமெரிக்காவில் விற்கவே முடியாது. ஏன்னா 245% இம்போர்ட் டியூட்டி இல்லை. அவன் உஷாரா வந்து முன்னாடியே வந்து ஃப்ளைட்டில் எடுத்துட்டு போயிட்டான். எதுக்காக ஜின்பிங் மேல ட்ரம்ப் இவ்வளோ கோவத்தில் இருக்காரு? பதில் வரி போடுறதுனால மட்டும் இல்லைங்க. இப்போ ஜின்பிங் வந்து வியட்நாமில் இருக்காரு. வியட்நாமில் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுங்களா? அதுக்கு முன்னாடி வியட்நாமுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு ஜென்ம பகை இருக்கு. 2K கிட்ஸ் நிறைய பேருக்கு அது தெரியாது. அதை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறமா விஷயத்துக்கு வரும். அதாவது அமெரிக்கா மிகப்பெரிய வல்லரசு நாடுங்க. இது வரைக்கும் அவங்க போரிட்ட எந்த நாடுகிட்டையும் தோத்தது கிடையாது. அவங்க சண்டை போட்டாங்களா அந்த நாட்டு அதிபரே கொண்டு வந்துருவாங்க. உதாரணமா ஈராக் போனாங்களா சதாம் ஹுசேனை காலி பண்ணிட்டு வந்துருவாங்க. லிபியா போனாங்களா லிபியா அதிபர் கடாபியே கொண்டு வந்துருவாங்க, மொத்தமா முடிச்சுட்டு வந்துருவாங்க. அப்படிப்பட்ட அமெரிக்க ராணுவம் ஒரே ஒரு இடத்துல தான் தோற்றுது, அது வியட்நாம்ல. வியட்நாம் ராணுவத்தின் முன்னாடி இது மண்டிட்டுது. ராணுவம் கூட சொல்ல முடியாது, எல்லாமே கொரில்லா தாக்குதல், அதாவது மறைஞ்சிருந்து தாக்குனாங்க. நம்ம சேக்குவாரா இருக்கா இல்லைங்களா, அந்த பாணியை பின்பற்றி எங்கிருந்து அடிக்கிறனே தெரியல, அமெரிக்கா ராணுவம் போய் உள்ள மாட்டிக்கிச்சு. வியட்நாம்ல இருந்து மிகப்பெரிய தோல்வி, 10,000 ராணுவ வீரருக்கு மேல வியட்நாமில் இறந்து போயிட்டாங்க.
அமெரிக்க வரலாற்றிலேயே முதலாக தங்களோட தோல்வியை ஒத்துக்கிட்டு வியட்நாம்ல இருந்து அமெரிக்க இராணுவம் வாபஸ் வாங்கினாங்க. இதெல்லாம் ஒரு காலகட்டம். காலப்போக்கில் எல்லா நாடுகளுமே பொருளாதாரத்தை நோக்கி பயணிக்கும் போது வியட்நாமோட சும்மா இருக்குமா? மறுபடியும் அமெரிக்காவோட நட்பாகி அவங்க கூட பல பேச்சுவார்த்தைகளை நடத்தி அமெரிக்காவோட வர்த்தக உறவை வலுவாக ஏற்படுத்தினாங்க. இன்னைக்கும் வியட்நாமில் உற்பத்தி ஆகும் 30% ப்ராடக்ட் வந்து அமெரிக்காவை தான் எக்ஸ்போர்ட் ஆகுது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃபை கொண்டு வந்து 70க்கும் மேற்பட்ட நாடுகள் மேல வரி விதிச்சார் இல்லைங்களா? அப்போ வியட்நாம் என்ன தெரியுமா ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க? ஐயா, நாங்க வந்து அமெரிக்க பொருள் மேல வரியே விதிக்கல, 0% டாக்ஸ் போட்டுறோம். அமெரிக்க பொருளை நாங்கள் ஃப்ரீயா எங்க நாட்டுக்குள்ள விட்டுறோம், எங்க மேல எந்த டாக்ஸையும் போட்டுறாதீங்க, ஏன்னா வந்து வியட்நாமே அமெரிக்கா நம்பி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு வந்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன தெரியுமா சொன்னாரு? வியட்நாம்ல இருந்து நாங்க $15 இம்போர்ட் பண்ணா நீங்க $1 தான் வந்து அமெரிக்க பொருட்களை வியட்நாமுக்குள்ள இம்போர்ட் பண்றீங்க, அதாவது 15 மடங்கு நீங்க டாலரை சுரண்டிக்கிறீங்க, உங்க மேல நாங்க கருணை காட்ட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாடு தான் வியட்நாம். அதாவது அமெரிக்கா வியட்நாமை பத்தி நீங்க விரிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ஜான் பெர்கின்ஸ் எழுதிய ஒரு பொருளாதார அடியாளின் வாக்குமூலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு, அதை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஜான் பெர்கின்சன் எழுதிய கன்ஃபெஷன் ஆஃப் அன் எக்கனாமிக் ஹிட்மேன், அதாவது ஒரு பொருளாதார அடியாளின் வாக்கு மூலம் ஒரு முக்கியமான புத்தகம். இந்த புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா அமெரிக்காவை பத்தியும் அமெரிக்காவின் இருண்ட அரசியலை பத்தியும் பல நாடுகள் மேல அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். எப்பவுமே ஒரு பிசினஸ் ஸ்கூல்ல இருக்கவங்க, குறிப்பா இன்டர்நேஷனல் பிசினஸ் ஸ்கூல்ல இருக்கவங்க ஒரு நாட்டை பத்தியும் அந்த நாட்டோட அரசியலை பத்தியும் கலாச்சாரத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க. இப்ப விஷயத்துக்கு வருவோம். ஜின்பிங் இப்ப எங்க இருக்காரு தெரியுங்களா? வியட்நாம் இருக்காரு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, வியட்நாம்ல இருந்து 30% ஆஃப் ப்ராடக்ட் வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது எல்லாமே சீனா கம்பெனிங்க. இன்னும் புரியும்படியா சொல்லணும்னா, சீனாவில் இருக்கும் சாம்சங் கம்பெனி வியட்நாம்ல ஒரு பிரான்ச்சை ஓபன் பண்ணி அங்க உற்பத்தி பண்ணி அங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க எங்க அமெரிக்காவுக்கு. இதே மாதிரி பல கம்பெனிகள் வந்து பல உதிரி பாகங்களை வியட்நாம்ல இருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சீனா அதிபர் வியட்நாமுக்கு போயிட்டு அந்த கம்பெனியோட சிஓ எல்லாரையும் கூப்பிட்டு அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மறைமுக உத்தரவு போட்டார். இது இன்னும் அமெரிக்காவுக்கு பின்னடைவு ஆயிடுச்சு. ஸோ அமெரிக்கா சைனா ட்ரேட் வாரால அமெரிக்காவுக்கு சீன பொருட்கள் இன்னைக்கு கிடைக்காது, சீனாவுக்கு அமெரிக்க டாலர் கிடைக்காது. இவங்க 2 பேர் சண்டையில இந்தியாவுக்கு நிறைய சாதகமான சூழ்நிலை அமைய வாய்ப்பு இருக்கு. இது நாள் வரைக்கும் சைனாவிலிருந்து இம்போர்ட் பண்ண அமெரிக்க இம்போர்ட்டர்ஸ் இனிமேல் இந்தியாவிலிருந்து இம்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய அமெரிக்கன் இம்போர்ட்டர்ஸ் இந்தியாவோட சீனாவில் ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால தான் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பார்வையில் நம்ம பக்கம் திரும்பும். குறிப்பாக அமேசான் செல்லர்ஸ், அதாவது அமெரிக்காவில் இருக்கும் அமேசான் செல்லர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து சைனாவிலேருந்து சீப் ரேட்டில் எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸு, அதுக்கப்புறம் டெக்ஸ்டைலு, டாய்ஸு இதெல்லாம் இம்போர்ட் பண்ணி இத்தனை காலமாக சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமேல் அது நடக்காது. அவங்க பார்வையும் இந்தியா பக்கம் திரும்பும். எப்படி இருந்தாலும் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று தான், நம்ம கம்பெனியை யூஎஸ்ல தெரிற மாதிரி கூகுள் ப்ரொமோஷன் பண்ணணும். அமெரிக்கா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் நம்ம மெம்பர் ஆகணும். அப்புறம் இந்த ஃபியோலாம் இருக்கு இல்லைங்களா, ஃபியோ, அப்பிடா, இவங்களோட நம்ம அசோசியேஷன் ஆகி ஏதாவது வந்து பையர் செல்லர் மீட் இருந்தால் யூஎஸ் இம்போர்ட்ஸ்லாம் இனிமேல் பாருங்க கிளம்பி இந்தியாவுக்குள்ள வருவாங்க. இந்த வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு இந்திய ஏற்றுமதியாளர்கள் அமெரிக்காவுக்குள்ள கண்டிப்பாக நுழைவாங்க. நாமளும் முயற்சி பண்ணால் நமக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக அவங்க எல்லாருக்குமே தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.